5 முக்கியமான வழக்கச்சொல் அல்லது பாடம் அல்லது கிரீட். மறுபடியும் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிப்பு, கிறிஸ்துவின் மூலமாகவே ரட்சிப்பு, கிருபையின் மூலமாகவே ரட்சிப்பு, விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிப்பு. அந்த 5 கிரீடல் ஸ்டேட்மெண்ட், அந்த ஆதி திருச்சபையினுடைய 5 மனப்பாட மறுபடியும் அவர்கள் ஒவ்வொரு கூடுகையிலும் சொல்லுகிற அந்த வாக்குறுதி மொழிகளில் ஒன்று என்னன்னா, சபையின் மேன்மை, சபையே தேவனுடைய ராஜா. அப்ப இதை குறித்து படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சபை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் சபையில் எப்படி இருக்கும்? அங்கமாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுக்கு ஆகாத நபர்களோடு, தேவனை விட்டு விலகி செல்லுகிற நபர்களோடு கலந்து விடாதீர்கள். தேவனை விட்டு விலகி செல்லுகிற நபர்களோடு கலந்து விடார்கள். இன்றைக்கு அதை தொடர போகிறோம். வலிமையாக அந்த போதனை நிலைநிறுத்த போகிறோம். இது என்னுடையது கிடையாது, அது தேவனுடைய போதனை. ஒரு சம்பவத்தை சொல்றேன். கொரோனா வந்துச்சா, அப்பாவுக்கு வந்தா பிள்ளைகள் விலகி இருந்தாங்களா? மனைவிக்கு கொரோனா வந்ததா கணவர்கள் விலகி இருந்தாங்களா? அதுல எந்த கேள்வியும் வரல. வேதம் என்ன சொல்கிறது? யாராயிருந்தாலும் ஆன்மீக ரீதியாக தேவனுக்கு விலகி போவார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல எப்படி இருங்க? அவர்களுக்கு விலகி. ஆனால் மனிதர்கள், நான் உட்பட, ஆன்மீக காரியங்கள்ல தான் என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்ள மறுப்போம். நானும் அப்படிதான். ஆண்டவர் எனக்கும் என்ன தரணும்? நல்ல ஒரு சொஸ்த புத்தியை தரணும். ஒரு குஷ்டரோகி, இந்த குஷ்டரோகிகள் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். பகல்ல அவங்க பிச்சை எடுக்க போக முடியாது. ஏன்னா ஒன்று வெயில், இன்னொன்று பகல்ல ஊருக்குள்ள அவங்க நுழைய முடியாது. இப்போ குஷ்டரோகத்தை ஒழிச்சிட்டாங்க, ஆனால் அது ரொம்ப கொடுமையான நோய். அதனால என்ன பண்ணுவாங்க? இரவிலே போவாங்க. ஏன்னா இவங்களுடைய அடையாளத்தை கண்டுகொள்ள முடியாது. இரவில் ஆள் நடமாட்டம் இருக்காது. அதனால இரவில் போய் பிச்சை எடுப்பாங்க. பிச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னா, வியாதி உள்ளவர்கள், குறிப்பாக குஷ்டரோகிகள் தெருவுக்குள்ள பிச்சை எடுக்கிறதுக்கு போவாங்க. அதுதான் பேர் என்னது? அப்படி ஒரு பிச்சைக்காரன் வந்து ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான். ஆனா உடம்பு ஃபுல்லா அவனுக்கு தீவிரமான குஷ்டம். அப்ப அந்த சீனை சொல்றேன், கவனிங்க. ஒரு இரவு எல்லா வீட்லையுமே பிச்சை வாங்கலாம். ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல எப்பயுமே இருப்பான், உட்காந்துருப்பான். ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல தான் அவனுடைய குடியிருப்பு. அங்க உட்காந்து அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து அந்த திண்ணையில வைக்கிறான். அந்த நில ஒளியில இவன் தன்னை ராஜா போல உணர்றான். ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டேன்னா 4 இட்லி ஒரு சட்னி தான். ஆனால் அவனுக்கு என்ன 5-6 வீட்டு சாப்பாட்டுக்கு மேலே இருக்குது. தன்னை ராஜாவை போலவே உணர்றான். ஆனால் அவன் மேலெல்லாம் கொடுமையான அந்த நில ஒளியில் உட்காந்துட்டு அருமையாக சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கையை கழுவுறதுக்காக ஒரு கோயில் குளத்துக்கு போனான். அங்கே யாருமே இல்லை. அந்த நில ஒளி அந்த இதில் படுது, அந்த குளத்துல படுது. அழகாக கையை கழுவுறான், முகத்தை கழுவுறான். அங்கே யாருமே இல்லை. ரொம்ப சுதந்திரமாக தன்னை என்ன பண்ணுறான்? உணர்றான். சாப்பிட்ட திருப்தி. அக்கடான்னு போய் அந்த ரயில்வே ட்ராக்ல என்ன பண்ணுறான்? படுக்கிறான். நல்ல தென்றல். தன்னை ராஜாவை போலவே உணர்றான். எப்பயுமே அவன் வாழ்க்கை இப்படி தான் போகுது. தன்னை குஷ்டரோகி என்று சொல்லி அவன் உணர்ந்ததே இல்லை. இப்படி உடம்பெல்லாம் நாத்தம் எடுத்து போய் கிடக்கு, இந்த நோய்க்கு என்ன கிடையாது, மருந்தே இல்லையே, எல்லாம் என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்களே, அப்படி அவன் நினைச்சதே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை அப்படி இரும்புமா போயிட்டு இருக்கு. அந்த இரவு தனக்கானது, அந்த நிலவு தனக்கானது, அந்த தென்றல் தனக்கானது. அப்படியே என்ன பண்றான்? அந்த ரயில் ஓட பார்த்துட்டு அப்படியே படுத்து ஜாலியா இருக்கான். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாலிபன், சரியா, ஆட்டசாட்டமான நல்ல வாலிபன் என்ன பண்றான்? ரயில்வே ட்ராக்ல போய் படுக்க போறான், தற்கொலை பண்ணிக்கிறதோடு. இவன் பதறி போய், குஷ்ரோகி, நான் சரியா நடக்க முடியாது, ஒரு தடியை வச்சு ஊனிக்கிட்டு அப்படியே பதறி போய் பார்த்தா நல்ல ஒரு வயது வந்த வாலிபன், நல்ல சிவப்பாக இருக்கான், அழகாக இருக்கான், பார்த்தா பெரிய இடத்துக்குள்ள பையன் மாதிரி இருக்கு. நெடுஞ்சாலையா குறுக்க ரயில்வே ட்ராக்ல குறுக்க கிடக்கான். அவனை பலம் கொண்டு மட்டும் இழுத்து வெளியே போட்டு, என்னப்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவனை கசந்துக்கிட்டான். கதை ரொம்ப லென்த்தா போகுது, சுருக்கம் முடிப்பான். அப்ப அவன் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் இவனை பார்த்தோன்னே. சரிப்பா, நீ என்ன வந்து இங்கே நிற்காத அப்படின்னு தன்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு வரான். அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக சிதிலடைந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த திண்ணையில் உட்கார வச்சு தான் வச்சுருந்தான் இல்லையா அந்த 5-6 வீட்டு சாப்பாடு, அதை என்ன பண்ணுறான் அவனுக்கு
கொடுப்பான். ஏன்னா இவன் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடலை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி, என்னதான் உனக்கு பிரச்சனை, நீ பார்த்தா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி இருக்க, சிவப்பாக இருக்க, அழகாக இருக்க, படிச்சிருக்க அப்படின்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல, வீட்டில் எல்லாம் என்ன தண்டை சொல்றேன்னு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க, நண்பர்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன். ஏன்பா இது ஒரு பிரச்சனையா உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் எப்படி அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சான்னா, தன்னை வச்சு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சானா. நான் பாரு, நீ உன்னுடைய மேனி எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னுடைய வயது எப்படி இருக்குது, நான் பாரு இந்த வியாதி என்னை அழித்து கொண்டு இருக்கிறது, என் மேனியெல்லாம் சிதைஞ்சு போயிட்டு இருக்கு, நீ அப்படியா ரொம்ப அழகாக ஜம்முன்னு இருக்க, உனக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குது, என் காலம் முடிஞ்சு போச்சு, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, உனக்கு எதிர்கால நம்பிக்கை இருக்குது, எனக்கு அப்படியா என் காலம் முடிஞ்சு போச்சு. இப்படியே சொல்லி அவனை ஆறுதல் படுத்தும்போது கடைசியில் இவன் என்ன சொல்லிட்டான், ஏண்டா உனக்கு நீயே குஷ்டரோகி, நீ எனக்கு என்ன சொல்லியா, 4 வீட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உன் உடம்பெல்லாம் நாத்தம், தீராத வியாதி, நீயே என்னது குஷ்டரோகி, பகலில் உன்னால் ஊருக்கு உள்ளே போக முடியுமா, நீ செத்து போனால் உன்னை தூக்கி போட ஆள் இருக்கா, ஊருக்குள்ளே ஒரு நல்லது கெட்டது நடந்தால் அவனால் கலந்துக்க முடியுமா, உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கா, இப்படியெல்லாம் அவன்கிட்ட இருக்க நெகட்டிவாலாம் இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் காலையில் அந்த வாலிபன் தூங்கி எந்திரிச்சானா, ரயில்வே ட்ராக்கில் ஒரே கும்பலாக இருந்துச்சான். போய் பார்க்கும் பொழுது யார் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தது, கரெக்டாக சொல்லுங்க, அது ஜெயகாந்தன் கதை. நல்லா இருக்கா? என்ன சொல்ல வர்றாருன்னா, இது ஒரு பெரிய ஆய்வு, சமூக ஆய்வு. என்னன்னு கேட்டிங்கன்னா, குஷ்டரோகம் மிக மிக கொடிய நோய், உங்களுக்கு தெரியுமா, ஈஸியாக தொத்திக்கும். அதனால குஷ்டரோகியை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, குஷ்டரோகம் ரொம்ப கொடுமையான நோய், ஆனால் இவனுடைய குஷ்டரோகம் அவனை என்ன பண்ணல, பாதிக்கலை. ஆனால் இவனுடைய மோசமான எண்ணங்கள், இவனுடைய மோசமான மனப்பான்மைகள் யாரை பாதிச்சிருச்சு, அன்னை வரைக்கும் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தவனை அன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, கொண்டுகிட்டு. கவனிக்கிறீங்களா? கொரோனாவிலேயே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணோம், யார் யார்ட்டெல்லாம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணோம், வீட்டில் உள்ளவங்க இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க, என்னது தான் ஒரு தட்டு டம்ளர். நிறைய பேர் ஃபாரின்லேருந்து வந்துட்டு கூட ரிட்டர்ன் போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ரைட்டா? ஆனால் நான் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது ஏன் இந்த கதை பைபிளில் இருக்கான்னு கேட்காதீங்க. எந்த கொடுமையான வியாதியை காட்டிலும் மனிதர்களுடைய மனப்பான்மை, மனிதர்களுடைய தீய புத்தி, மனிதர்களுடைய தீய சொற்கள் நம்மளை ஈஸியாக என்ன பண்ணிடும், பாதிச்சிடும், இன்ஃபெக்ட் பண்ணிடும். வேதத்தில் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. உயிருக்கே இப்படி பயப்படுறோமே, கொரோனா இன்ஃபெக்ட் ஆகாட்டி நான் சாவதானே போகிறேன், ஆனால் என் ஆத்துமாவை அழிக்க யாரால் முடியும், தீய மனிதர்களால் முடியும். தீய மனிதர்களுடனே நீங்கள் குடிகாரர்கள் நினைக்கக்கூடாது, கொள்ளைக்காரர்கள் நினைக்கக்கூடாது. தேவனுடைய வழியை விட்டு விலகி உலகத்தை தெரிந்து கொண்டவர்கள், அவர்கள் குடிகாரர்களை விடவும் அபாயகரமானவர்கள். அவர்கள் யாரோட குடிகாரர்களை விடவும் நாம் நடுவிலேயே இருப்பார்கள். நானாக கூட இருக்கலாம், நீங்கள் தான் என்ன கவனமாக இருக்கும். சரி, அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய சபைகளை என்ன பண்ணார், ஸ்தாபிச்சிட்டார். அந்த சபைகளை அவர் ஸ்தாபிக்கும் பொழுது சத்தியத்தை சொல்லி அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டு தான் அந்த சபையை என்ன பண்ணார், ஸ்தாபிச்சார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தின் போது என்ன அறிக்கை தரோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா, ஆம் விசுவாசிக்கிறேன். குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீங்களா. அதுக்கு அடுத்தது என்ன, ஆதி திருச்சபையிலிருந்து இந்த கிரீடல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இந்த வாக்குறுதிகள் வந்திருக்கு. அது அடுத்தது என்ன கேட்பாங்க, பொதுவாக இருக்கிற பரிசுத்தவான்களின் சபையை அது போய் எங்க முடியும்னா கடவுளுடைய வருகையிலே அவர் மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயத்திற்க வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கலாம். அப்படி கடைசியில் போய் அது முடியும். அப்ப பொதுவாக இருக்கிற பரிசுத்தவான்களின் சபையை விசுவாசிக்காத ஒரு நபர் யாரு கிடையாது, விசுவாசி அல்ல. அல்லது அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகி போறவங்க விசுவாசத்தை மறுதளித்தவர்கள்.
பவுல் வந்து என்ன பண்றாரு, திருச்சபையை சத்தியத்தை கொண்டு ஸ்தாபிச்சாச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை உண்டாக்கியாச்சு, அதை வந்து கட்டியாச்சு. இப்ப சபை வளர 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 அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் ஸ்தாபித்த சபையை குறித்து, தான் போதித்த மக்களை குறித்து ஒரு பெரிய பயமும் கவலையும் அவருக்கு இருந்துச்சு. அதை அவர் வெளிப்படுத்துறார். ஒரு உண்மையுள்ள ஊழியனுக்கு திருச்சபை மக்கள் கெடுக்கப்படுவார்களோ, திருச்சபை மக்கள் ஏமாற்றம் அடைவார்களோ, வஞ்சிக்கப்படுவார்களோ, யாராவது அவங்கள தவறா வழி நடத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க வேண்டும், இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் யாரு, மேய்ப்பன். அப்ப இந்த பயம் இருக்கும் பொழுது தொடர்ந்து ஜனங்களை எச்சரித்து கொண்டே இருப்பார்கள். அந்த எச்சரிக்கையும் மீறி சிலர் வஞ்சிக்கப்படுவாங்க. அப்ப இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள குணமாக்கலாம். ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சே அப்படி விலகி போறவங்க இருக்காங்க, அவங்கள குணமாக்க முடியாது. சில காரியங்கள் எனக்கு வேணும் அப்படின்னா தேவனை விட்டு தான் ஆகணும். இந்த 2 கையில எத்தனை பிடிக்க முடியும்? 2 தான் பிடிக்கும். இப்போ 3ஆவதா ஒன்றை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், எதையோ ஒன்றை விட்டு தான் ஆகணும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தேவனை விட்டு தருவதற்கு என்ன பண்ணுவாங்க, முன் வந்துடுவாங்க. சில மனிதர்கள் வேணும், ஒரு சமூக அந்தஸ்து வேணும், சரியா? அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை விட்டு தந்து, கடவுளுடைய நியாயங்களை விட்டு தந்து அதை கையில் எடுக்க என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அவர்கள் தான் வஞ்சிக்கப்பட்டவர்கள், தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டவர்கள். அவர்களை மாற்ற முடியுமா அப்படின்னா தெரியாம செய்யறவங்கள மாற்றலாம், தெரியாமல் செய்கிறவர்களை தேவனே வழி நடத்துவார். ஒரு செய்தியில அவங்க என்ன பண்ணலாம், அதை உதறிட்டு வர முடியும். ஆனா பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை. காரணம் என்ன, ஜனங்க தெரிஞ்சே போவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஊழியக்காரனுக்கு வசனம் தெரிவதை விடவும் விசுவாசிகளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம எல்லார் கையிலும் என்ன இருக்கு, பிரிண்டட் பைபிள் இருக்கு, அச்சடித்து தரப்பட்ட வேத வசனங்கள் நம்ம கையில இருக்கு. போக்கு சொல்ல இடமே இல்லை. கவனிங்க, நாம் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது, அதாவது பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினாலே யாரை வஞ்சித்தான், ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த பயம் நியாயமா இல்லையா? நியாயமான பயம். என்ன சொல்றாரு, தான் ஸ்தாபித்த சபை தான், தான் போதித்த மக்கள் தான். சில நேரம் பாராட்டி என்ன பண்றாரு, எழுதுறாரு. என்ன சொல்றாரு, அதையும் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் போனதற்கு பிற்பாடு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் எழும்பும் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். கவனிங்க, எப்படி வஞ்சித்தது சர்ப்பமானது ஏவாளை, எப்படி வஞ்சித்தது? 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அப்பொழுது சர்ப்பம், இதை தான் மனசுல வச்சு என்ன பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதுறாரு. அப்பொழுது சர்ப்பம், ஏன் அங்க பிசாசுன்னு போடாம சர்ப்பம்னு போட்டிருக்காரு? அங்க பிசாசன் தானே போடணும், ஏன் சர்ப்பம்னே போட்டாரு? ஏன்னா இது ஜனங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த சர்ப்பம்னு போட்டா அங்க அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அதை பிசாசுன்னு சொல்லாம, சர்ப்பங்கிறது பிசாசு தானே, அப்புறம் ஏன் சர்ப்பம்னே போட்டாரு? கவனிங்க, அவங்களுக்கு அது புரியும். எப்படின்னு சொல்றாங்க கேளுங்க. அப்பொழுது சர்ப்பம், எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாகவே சாவதில்லை. 16ல இருந்தே வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஆண்டவர் என்ன சொல்றாரு, சாகவே சாவாய் என்று. பிசாசு சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்றது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாகவே, புரியுதா? ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது. எதை வச்சு வஞ்சித்தான்? தேவனுடைய வார்த்தைகளை. தேவனுடைய வார்த்தைகளை வச்சு எப்படி வந்துச்சுன்னா, அப்படி கிடையாது, அப்படியே உள்டாவா. கடவுள் என்ன சொல்றார், நீ சாகவே, பிசாசு என்ன சொல்றான், சாகவே சாவது இல்லை. இந்த சிஸ்டர், ஏவாள் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்கணும், எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ சாகவேன்னு, நீ சாகவே சாவதில்லைங்கிற மரியாதை எங்க போ, வெளியே போகணும் சொல்லியிருக்கணும். சரி, அதுக்கு உனக்கு முடியல. லீடர் யாரு? லீடர் சொல்லுங்க, கரெக்டு தான், கலைசிட்ட சொல்லுங்க. லீடர் யாரு? ஆதாம். ஆதாம்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கணும், இப்படி ஒரு பாம்பு வந்திருக்கு,
ஆண்டவர் என்ன சொன்னார்ப்பா நம்மளுக்கு? சாகவே. இன்னொன்று தெரியுமா? இங்கிட்ட உள்ளவங்களுக்கு சொல்றேன், ஹஸ்பண்ட்னா எஜமானன்னு அர்த்தம். ஹஸ்பண்ட்னா யாரு? எஜமான். பண்ணி சொன்ன உடனே எஜமானன் உடனே அதிகாரம் பண்றது கிடையாது, மறிப்பதற்கு. சொல்ல புரியுதா? சரி, ரைட். இங்க வாங்க. எப்பா என்ன சொல்லணும்? ஒரு பாம்பு வந்திருக்கு, ஒரு பாம்பு மிஸ்கால் கொடுக்குது, யார்கிட்ட சொல்லணும்? நீ வச்சிருக்கலாம், இன்னும் புரியுது. ஒரு பாம்பு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புது, யார்கிட்ட வரணும்? மறுபடியும் என்ன மெசேஜ் அனுப்பக்கூடாது? நானே உங்களுக்கு கூப்பிடுகிறேன்னு அனுப்பக்கூடாது. தூக்கிட்டு வெளியே விடக்கூடாது. கவனிங்க, எங்கே போயிருக்கணும்? உனக்கு ஒன்று பிரச்சனைனா, நீங்களாம் வந்து அடல்ட், திருமணம் ஆகலை, உனக்கு ஒரு பிரச்சனை, எங்கே கொண்டு போய் சொல்லணும்? அதை சொல்லுது சார், கரெக்டாக சொல்கிறார். அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். கல்லூரியில் இப்படி ஒரு பிரச்சனை, ஃபீஸ் கட்டுறாங்கல்ல, உனக்கு யார் கட்டுறாரு? சொல்லுங்கள், யார் கட்டுறா? கட்டாட்டியும் அவங்க தான் அம்மா அப்பா. நீயே ஃபீஸு கட்டிக்கிட்டாலும் யார் தான் அம்மா அப்பா? இனிஷியல் கொடுத்துருக்காங்கல்ல, அதே பெருசு. தெரியுமா உனக்கு? ஃபீஸே கட்ட வேண்டாம், ஏன் கட்டணுங்கிறேன். எங்கள் அப்பாலாம் வேலைக்கு போய் தான் காலேஜ் படித்தார். கை தூக்குங்க, வேலைக்கு போய் தான் படித்தார். இனிஷியல் கொடுத்துருக்காங்கல்ல, படிக்கும் போதும் வேலை பார்த்து தான் கட்டினாரு, கல்லூரி போயிலையும் வேலை பார்த்து தான் கட்டினாரு. கட்டாட்டியும் யார் தான்? அப்பா. சரி, கவனிங்க, யார்கிட்ட போய் சொல்லணும்? ஏன்னா கவனிங்க, கடவுள் ஒரு லீடர்ஷிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த லீடர்ஷிப் கீழே வந்தால் தான் ஆசீர்வாதம். இந்த அம்மா சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலைல்ல, புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறாங்க, பெண்கள் எளிமையாக வஞ்சிக்கப்படுவாங்க, ஆண்கள் வஞ்சிக்கப்பட மாட்டாங்களா? அப்படி சொல்லக்கூடாது, அது உண்மை, அப்படியும் நடக்கும். எங்கள் ஊரில் 5 லட்சம் ரூபா, ஒன்று 10 லட்ச ரூபா, ஒன்று 5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா சீட்டை 2 தடவை கரெக்டாக கொடுத்துட்டான். 15 லட்ச ரூபா போச்சு. ஃபாரின்ல வந்து எங்கம்மா போனோம்? அன்னைக்கு குடிகாரன் தான், குடிச்சே செத்தும் போயிட்டான். 5 லட்ச ரூபாங்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, நான் டீனா இருக்கையில. எங்கம்மா காசு? நாங்க போனா எல்லாம் போச்சு. இப்ப இந்த இடத்துல வாங்க, பவுல் என்ன பயப்படுறாரு? 2 கொரிந்தியர்ல, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று எப்படி இருக்கிறேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய வார்த்தைகளை உங்களுக்கு போதிச்சிட்டேன், பிசாசு சர்ப்பத்தை போல உன்ன என்ன பண்ணுவான்? ஏவாளை வஞ்சித்தது போலவே எங்க வருவான்? சபைக்குள்ள வருவான். அது அப்படி இல்லை. உபாசபம் முக்கியம், உபாசபத்துக்கு சபையில வரணும் அப்படின்னா அது அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அது யார் போதனை? சொல்லுங்க, யார் போதனை? பிசாசின் போதனை. கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன், கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து விலகும்படி, கரப்ஷன், அந்த கற்பிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப அது நடந்துச்சா? நடந்துச்சு. 2000 வருஷமா சபையை கெடுத்தானா பிசாசு? ஆமா, கெடுத்தான். ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்? குழந்தை ஞாபகம். கவனிங்க, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் ஒரு அபாயத்தில் இருக்கிறோம். திருச்சபையானது எதுல இருக்கு? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எதுல இருக்கு? ஒரு அபாயத்திலே இருக்கிறது. எந்த அபாயத்தில் இருக்கு? கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து திருச்சபை விலகி போகும்படி கெடுக்கப்படுகிற ஒரு அபாயத்தில் இருக்கிறது. யாரு கெடுப்பா? பிசாஸ். அதனாலதான் சர்போன்னு என்ன பண்ணியிருக்காரு, அதை தூக்கி அப்படியே எழுதியிருக்கிறார். பிசாசின் மனிதர்களும் கெடுப்பாங்க, அதையும் சொல்ல வச்சிருக்காரு. இப்ப கவனிங்க, ரோமர்கள் 16வது அதிகாரம் 17வது வசனம். என்ன தொடர போறோம்னா, யாரோடு நாம் பேசுகிறோம், யாரோடு பழகுகிறோம், யார் சொல்வதை மதிக்கிறோம், யார் சொல்வதை கேட்கிறோம், யாரோடு நேரம் செலவிடுகிறோம், யாரோடு நெருக்கமாக இருக்கிறோம், இது எல்லாமே முக்கியம். மந்தையை கெடுக்கிறவர்களா நாமோ இருக்க. அன்றியும் சகோதரரே, சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் கற்றுக்கொண்டாயா கேட்டா? நிறைய பேர் கேட்கறது கத்துக்கிறதே இல்ல. அவங்க எல்லாம் பிரச்சனையே கிடையாது, எதுனாலும் கேட்டுக்குவாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க வாரம் வாரம், ஆனா என்ன பண்றது இல்ல. ஃபீஸ் கட்டி போனீங்களா? எத்தனை பேரா ஃபீஸ் கட்டி போறீங்க பஸ்ஸுக்கு?
படிக்கிறது இவ்வளோ புக்கு, பஸ்ஸுக்கு என்னது ஃபீஸு, தனியாக என்னது யூனிஃபார்மு. ஆனால் எந்திரிச்சு மூஞ்ச கழுவுனா அப்படி விழுந்தோம்னா அங்கிட்டு சர்ச்சு இருக்கணும். அது ஆகுமா? நான் ஆரம்பித்தாதான் உண்டு. புரியுதா? சர்ச்சே கிடைக்காது சில பேர்த்துக்கு. சகோதரரே சொல்லுங்க, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு எங்க கத்துக்கிறதுக்கு, எங்க கத்துக்கணும்? நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. சபையில கத்துக்குவாங்க, கத்துக்கணும், கத்துக்க முடியும், கத்து கொடுப்பாங்க நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு இல்லை. அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பந்தல் போட்டிருக்கணும். பந்தல் போட்டுருந்தா அங்கே என்ன பண்ணுவாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் வச்சு கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா சபையில் என்ன பண்ண முடியும்? கற்றுக்க முடியும். சபையில் கற்றுக்கிறதுக்கு தான் வர்றோம். இங்கேருந்து எங்கேயாவது போகணும்னு அவசியம் இல்லை. எங்கேயே கற்றுக்கலாம், இங்கேயே என்ன பண்ணலாம்? கற்றுக்கலாம். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எப்படி இருங்க? அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு என்ன சொல்றேன்? புத்தி சொல்லுகிறேன். நீ ஃபோன் பண்ணிலாம் கேட்க வேண்டாம், சொல்லி நல்ல புத்தி. இப்போ தனியாக என்ன சொல்லுவேன்? 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33 சொல்லு. மோசம் போகாத ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த சம்பாஷணைகள் வருதுல்ல, பேட் கம்பெனி அல்லது ஈவில் கம்பெனி, கெட்ட சகவாசங்கள் நல்ல ஒழுக்கங்களை என்ன பண்ணோம்? கெடுத்துரும். சபைக்கு எழுதுறாரு இதை. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து. எதை மனசுல வச்சு எழுதுவாரு? சபை எப்படியும் உலகத்தோடு உறவு கொள்ள போவது. அப்ப ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கணும். இங்க எதை பத்தி எழுதுறாரு? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்குமா? சொல்லுங்க. நாங்க கேட்டுக்குவோம், ஆனா கரெக்டா இருந்துக்குவோம். இப்ப யாரையே முட்டாளுங்கிறோம்? கடவுளுடைய அதிகாரத்தை என்ன பண்றோம்? கடவுள் என்ன சொல்றாரு? எப்பா ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீ ஆபீஸோட யார் கூட சேர்ற, ரூம்ல யாரோட சேர்ற, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். சொந்தம் பந்தம் மரியாதை விட்டு போலாமாமா, நீ உனக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னா அது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் என்கிட்ட அர்த்தம் கேட்கறதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்குறீங்களா? நீ ஏன் அங்கெல்லாம் போற? அதெல்லாம் கேட்குறேன். நான் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்றேன், வேலை என்னதுதான் அதுதான். ஆனா நான் சொல்ற அர்த்தத்தை கேட்பியா நீ? சொல்லுங்க. கேட்குற மூட்ல வேணும்ல. கவனிங்க, எதுக்கு கேட்குறோங்கிறேன். நிறைய பேரை கெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்? ஏதாவது இருந்தா தானே கெடுக்கிறதுக்கு. அதே 15ல் 34 அடுத்த வசனம் வாசிங்களேன். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு, ரைச்சியஸ் அவேர்னஸ், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, சிலரா பலரா? எல்லாம் சொல்லுங்க, சிலரா பலரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலர், இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பலர் தேவனை பத்தி என்னவா இருக்காங்க? அப்புறம் ரொம்ப கடுமையா எழுதுறாரு பாருங்க. எல்லா பைபிள் இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்றாருன்னா, கடவுளை இத்தனை வருஷம் வர்ற கூட்டம், இத்தனை வருஷமா வர்றீங்க, கடவுளை பற்றி உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு என்ன பண்றாரு? வெட்கம் உண்டாகாத எழுதுறாரு. உங்களுக்கு சில பேர்த்துக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது, புத்தி இல்லை. கவனிங்க, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு கல்யாணம் எதுல இருப்பாங்க? பட்டு புடவை எல்லாம் டீ கடைக்கு போனா டீ கடையில எப்படி உட்காருவோம்? நல்லா கரெக்டாக யோசிச்சு சொல்லணும். எப்படி உட்காருவோம்? அந்த அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, எங்க உட்காரணுங்கிற அந்த அவேர்னஸ். உட்காருங்க அப்படின்னா பரவாயில்லன்னா என்ன அர்த்தம்? இங்க நான் உட்கார மாட்டேன்.
சிலர் ஜாகிரதையா இருப்பாங்க, கர்ச்சீஃப் எடுத்து ஒரு தட்டிட்டு லைட்டா உட்காருவாங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும் பாருங்க, அவர் வந்து சாஞ்சி பின்னாடி உட்கார மாட்டாரு சேர்ல. ஏன்னு சொல்லுங்க? சட்டை கசைக்கணும், ஏன்னா அவ்வளவு நீட்டா இருப்பாரு. நீதிக்கேற்க விழித்து கொண்டுனா நீ யார் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும் மனசுல. நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டுனா ரைச்சியஸ் அவேர்னஸ், நான் யாரு, நான் கிறிஸ்துவை உடுத்திருக்கிறேன். பைபிள் அப்படியே சொல்லுது, கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, உடுத்தி கொள்ளுங்கள். ஏற்கனவே நீதிமான்களா இருக்கிறதுனால அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு எப்படி இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நிக்கலாமா, நம்ம இங்க பேசிட்டு இருக்கோமே, உள்ள ஒரு அலாரம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்கோமே இங்க, அந்த பேச்சு வந்து டைரக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரமாச்சே வீட்டுக்கு போகாம இருக்கோமே, கவனிங்க. அதெல்லாம் விசுவாசிங்களும் அந்த ஒழுங்கு இருக்கணும். வேலை நிமித்தமா வெளியே மாட்டிக்கிட்டோம், ரைட்டு. சாதாரண ஆட்கள் ஒரு 10:30 மேல வெளியே போயிட்டு வர்றத வாடிக்கையா வச்சிருந்தாங்கன்னா, அவங்க சொல்றதையும் புரிஞ்சுக்காம ஏத்தாங்கன்னா அதெல்லாம் நல்ல ஸ்பிரிட் கிடையாது, அதெல்லாம் மோசமான ஸ்பிரிட், அது நல்ல ஆவியே கிடையாது. அந்த நீதிக்கேற்க விழித்து கொள்ளணும், அந்த அவேர்னஸ் அது இருந்துகிட்டே இருக்கும். அது இருந்துக்குச்சுனாதான் அடுத்த வாசிங்க, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு, அடுத்தது என்ன, தெளிந்த புத்தி எப்படி வரும், நீதிக்கேற்க விழித்து கொண்டாதான். என்ன இது கரையா இருக்கு அப்படின்னா, கரையா இருக்கு, இப்பதான் பாக்குறேன், எனக்கு தெரியலையே, எப்படி ஆச்சு இது தெரியலையே, ஏன் தெரியல, அவேர்னஸா இல்ல, புரியுதா? அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, எங்க எது ஓட்டுச்சுன்னே தெரியாது, ஆனா ஓட்டிக்கும். புரியுதா? அத சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு அடிப்படை தெரியுமா? சிலருக்கு தேவனை பற்றி, சொல்லுங்க, தேவனை பற்றி தேவனுக்கு ஏற்ற அறிவு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க என்ன பண்ணுவோம், விழித்து கொள்ளுவோம். ரைட். 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். கொரிந்து சபைக்கு தான் ஜாஸ்தி எழுதுறாரு, ஏன்னா ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, இந்த சபை ரொம்ப கெட்டு போச்சு. இருக்கிறதுலையே கொரிந்து சபை தான் ஜாஸ்தி எழுதுறாரு பவுல். ஒரு வாழ்த்துதலை கூட, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சொல்ல பாருங்க, கொரிந்து சபையில ஒரு வாழ்த்துதலை கூட நீங்க பார்க்க முடியாது. பிலிப்பு சபைக்கு எழுத போனா ஒரு வரிக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்லுவார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, என் இருதயத்தை போன்றவர்களே, பிலவட் பிலவட் பிலவன் வரும், இதுல வரவே வராது அப்படி கொரிந்து சபையில. ஏன்னா அவ்வளவு ஒரு மன வருத்தத்திலையும் எழுதுவாரு. அப்படி மோசமான சபை. ஏன்னா அந்த ஊர் மோசமானது, கொரிந்து ஊரும் என்னது, மோசமான ஊர். வேதத்திலேயே நிறைய சபைகள் இருந்துச்சு. ஆனா ஆச்சரியம் பண்றதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, வேதத்திலேயே நிறைய சபைகள் இருந்தது, எல்லா சபைகளையும் ஸ்தாபித்தது பவுல் தான். ஆனா எல்லா சபையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடையாது. பிலிப்பு சபையை மட்டும்தான் மெச்சுறார். பிலிப்பு சபையில சொல்லும் பொழுது அந்த இடத்துலலாம் எத்தனை பேர் பைபிள் வாசிக்கும் கையை வச்சு ஜெபம் முடியும், கரங்களை வைத்த முடியுமா? அது சொல்லுவாரு, இப்ப இருக்கிற மாதிரியே நிலைச்சிருங்கம்பார். என்ன வார்த்தை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி சொல்லணும். இப்ப இருக்கிற மாதிரியே நீ என்ன வருது, நிலைச்சிருப்பான். பிலிப்பு சபைக்கு அப்படி எழுதுவாரு. 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன், சபை விசுவாசி எனப்பட்ட ஒருவர், அதான் சகோதரன் எனப்பட்ட ஒருவர். சகோதரன் எங்க வருதோ விசுவாசின்னு அர்த்தம். சகோதரன் எனப்பட்ட ஒருவர் விபச்சாரக்காரனாவது, நீங்க இதுக்கெல்லாம் நம்ம வாசிப்பான அர்த்தம் புரியாது. வேசித்தனம், விபச்சாரம் ரெண்டு வேற வேற. உங்களுக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருப்பேன். ஒரு ஆண் தன்னுடைய சரீர தூண்டல்களின் நிமித்தமாக, தவறு செஞ்சிட்டான். வெறும் அவனுக்கு என்ன கிடையாது, ஒரு சரீர தூண்டல் தான். அதனால அவன் ஒரு என்ன பண்றான், ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். உங்களுக்கு புரியும். அதுக்கு பேரு வந்து இது அடல்ட்ரி, விபச்சாரம். வேசித்தனம்னா என்னன்னா, பொருள் ஆதாயத்திற்காக ஏதோ ஒரு லாப நோக்கோடு தடமாறுவது என்னது, வேசித்தனம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரியா? இங்க உதாசீனன் அப்படின்னா வெர்பல் அபியூஸ், எதிர்த்து பேசுகிறவன். எந்த ஒண்ணு சொன்னாலும் சபையில ஏத்து பேசுவாங்க. அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, அது நல்ல ஸ்பிரிட் கிடையாது. ஒரு 5 வாலிபர்கள் இருக்கிறாங்க,
ஒரு 5 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி ஆரோக்கியமாக இருக்கணும். பேசிக்க கூடாதுலாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிறது சபை ஒழுங்கு. அது என்னதுங்க? சபை ஒழுங்கு. ஒரு வீடுனா கூட அது இருக்கும். ஒரு வீடுனா இருக்கும். வீட்டில் அது இல்லாட்டியும் கூட எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கணும். யாருக்காக? அது சபை ஒழுங்கு. அப்போ அதை ஒருத்தவங்க ஏற்று பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சபைனா இதான் ஒழுங்கு. அந்த ஏன்னா அதுதான் தேவனுடைய ராஜ்யம். உதாசீனன்னா வெர்பல், எதிர்த்து பேசுகிறவர், ரிவைலர், வெர்பல் அபியூசர்னு அர்த்தம். எல்லா கட்டுப்பாடுகளையும் எதிர்க்கிறார் ஒரு நபர்னா அவர் தேவனுக்கு உகந்தவர் அல்லன்னு அர்த்தம். கட்டுப்பாடுகளை விரும்பாத எந்த நபரும் தேவனுடைய ஆவியினால் இயக்கப்படுகிறவர் அல்ல. கட்டுப்பாடுகளை விரும்பாத யாரா இருந்தாலும், நீங்க உங்களுக்கே ஒரு பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்குன்னா கட்டுப்பாடுகள் அதை விரும்பலைன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாங்கன்னா உதாசீனாவது வெறியன்னா யாருன்னா குடிகாரன். கவனிங்க, பாஸ்டிங் என்ன நினைப்பாங்கன்னா நல்ல ஒரு பிலீவரா கூட்டுவாங்க. ஒரு கொத்தனார் வேலையா நல்ல ஒரு பிலீவரா கூட்டுவாங்க. ஏன்? ஒரு 100 ரூபா என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். புரியுதா? இது நடுவில் இருக்கிற மனப்பான்மை என்னன்னா நம்மளுக்கு ஏதாவது மிச்சமாமே அப்படின்னா இது என்ன கிரியேட் பண்ணா கண்டிப்பா உறவை பாதிக்கும். உறவு ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னா அங்க சுயநலம் வந்துருச்சு, இடையில வந்துருச்சுன்னா உறவு பாதிக்கப்படும். உறவு என்ன பண்ணோம்? விஷயம் என்னமோ 50 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா தான். அதனால என்ன பண்ணோம்? பாதிக்கும். பெந்தகோஸ்தே பாஸ்டர்களுக்கு சும்மா செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கத்தருக்காக பிரதர் பாருங்க, இன்னையிலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. வசனம் சொல்ல இந்த சத்திய வேதம் சொல்வது, நீ வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கறதே 2000 நோட்டு வருது சந்தோஷம்தான். ஆனால் ஒரு 2000 நோட்டு கொடுக்கும்பொழுது அதை விட சந்தோஷமா இருக்கும். கொடுக்கும் பொழுது தான் அதுதான் பாக்கியம். ஆமாம், சரி. எக்கனாமிக்ஸ் படத்தில் முதல் வரி, ஹியூமன் நீட்ஸ், மனிதனுடைய தேவைகள் எல்லையற்றது. சரி சொல்லுவோம், நான் ஒன்றை கொடுப்பேன் என்று சொன்னால் அதை வாங்குகிறவன் தன்னை ராஜாவாக உணரணும். புரியுதா? அதை வாங்குறவன் கௌரவமா நினைக்கணும். அதை வாங்குறவன் எப்படி நினைக்கணும்? அது கௌரவமா நினைக்கணும். அதுதான் ஈகையின் இலக்கணம். அதுதான் என்னது? ஈகையின் இலக்கணம். நீங்க இந்த தமிழ் இலக்கியெல்லாம் படிச்சீங்கன்னா, இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டீங்கன்னா அதிகமான கொடுக்குறாங்க, இந்த நல்லிக்கனியை சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டேன்னு சொல்றாங்க அதிகமானுக்கு. அதை கொண்டு போய் அவைக்கிட்ட கொடுக்குறான், இந்தா வச்சுக்கோ. ஏன்னா நீ என்ன பண்ணணும்? செயல்படணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க அப்படி நெல்லிக்கனி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? புரியுதா? இது சாகா வரம் கிடைக்கணும், ஒரு கனியை கொடுக்குறான். சரி சொல்லுவோமா? எதுவும் தெரியாது கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உங்களை நேசித்தார். அதை விட அவரால் பெஸ்ட் கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. இப்ப காணிக்கை பத்தி பேசுறப்ப நான் உதாசீனனுக்கு அடுத்தது என்ன? வெறியனுக்கு அடுத்தது என்ன? கொள்ளைக்காரன். வெறியன் அடுத்தது என்ன? அதுக்கு தான் இவ்வளவு சொல்ல வந்தேன். 2 விசுவாசிங்க நடுவில் யாரையும் சுரண்டரும் நினைக்க கூடாது, உரிமை கோரக்கூடாது. உங்க பெருமையை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வரேன்? செக்கவனிங்க, சப்ஜெக்ட் வாங்க பாருங்க. இப்பெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட் வாங்க. 6வது வசனம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம். போடுங்க, விசுவாசத்தின் அந்யோன்யம். விசுவாசத்தின் அந்யோன்யம். நம்ம 2 பொருளுக்குள்ள இருக்கிறது என்ன? விசுவாசத்தின் அந்யோன்யம். எங்கேயோ பிறந்தோமா, எங்கேயோ வளர்ந்தோமா, நம்மளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கா? நிறைய பேத்துக்குள்ள இல்லை பிரதர், ஆனா பெரும்பாலும் இருக்கு. இந்த அந்யோன்யம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க? விசுவாசத்தின் அந்யோன்யம். ரைட். ஏன் விசுவாசத்தின் அந்யோன்யம் எனக்கு பயன்படக்கூடாது? யாருக்கு பயன்படணும்? எழுதுறாரு பாருங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காய் பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுதா? என்ன சொல்றாருன்னா, நம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் யாருக்கு பயன்படணும்?
எனக்கும் சபை விசுவாசிங்க இருக்கிற விசுவாசத்தின் அந்யோன்யம் எனக்கு பயன்படக்கூடாது, அது அவருக்கு பயன்பட வேண்டும், இல்லாத இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்பட வேண்டும். யாருக்கு பயன்படணும்? காமன் குட்னஸ். அது சபையின் பக்தி விருத்திக்காக என்ன பண்ணணும்? பயன்படணும். இல்லை அவருடைய நலனுக்காக என்ன பண்ணணும்? பயன்படணும். அது எனக்காக பயன்படக்கூட அவசியம். அப்படி பயன்படக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் யாருக்கு எதை செய்ய முடியும் அதுதான் யோசிக்கணும்.